அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு நண்பர்களே. நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸு கோச்சுக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி திரும்பி யூஎஸ் போயிட்டாரு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது கூட பெருசு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் பாருங்க, அதுதான் அங்கே மேட்ரு. என்னன்னா, இன்று முதல், அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை அதிகாலையில் இருந்து இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸ் வழியாக நாங்கள் எந்த கப்பலையும் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு அதிரடியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாரு. என்னங்க, இத்தனை நாளாக ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸை திறக்க சொல்லி தானே பிரச்சனை பண்ணீங்க, இப்போ நீங்களே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸை மூடுறீங்களா அப்படின்னு பலரும் கேட்டதுக்கு ட்ரம்ப் சொன்ன பதில் இருக்குதே அலாதி. இந்த வீடியோவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை எதனால் தோல்வி அடைஞ்சது, அதுக்கப்புறம் ஏன் ட்ரம்ப் இவ்வளவு கோச்சுக்கிட்டு தெரிகிறாரு, இதையெல்லாம் இன்றைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஏகோபித்த வரவேற்பை கொடுத்து வர்றீங்க. பலரும் நம்ம சேனலில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வியூவை கொடுக்குறீங்க சார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு பலரும் பாராட்டி வரீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து பார்த்தாலும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப் அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. அதனால் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நீங்கள் நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று மதியம் போல இஸ்லாமாபாத்தில் பயங்கரமான பரபரப்பு. என்னன்னா, அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார் இல்லையா, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்துக்கு. அவர் வந்து திடுதிப்புன்னு இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் மேக்சிமம் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ ஆஃபர் பண்ணிட்டோம், ஆனால் ஈரான் நாங்கள் சொன்ன கண்டிஷனில் ஒன்றா கூட ஏற்றுக்கல, இதுக்கு மேலே என்ன பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு மனுஷன் விருட்டுன்னு கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அவர் இங்க பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாரோ இல்லையோ, அவருக்கு மேல நம்ம தலைவர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்காவில் குய்யோ முறையோன்னு குதிக்க ஆரம்பிச்சாரு. அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தா மனுஷனுக்கு உண்மையிலேயே புத்தி வேதளிச்சிருச்சோ அப்படின்னு கூட என்ன தோணுது நண்பர்களே. ஏன்னா, பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு ட்ரம்ப் அளித்த முதல் பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, அதுலயும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் அமெரிக்காவுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னாரு. இதில் என்னங்க பேச்சுவார்த்தை தோல்வி, அப்புறம் எங்கே வெற்றி? நீங்கள் தானே தன்னிச்சையாக நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், எல்லா தாக்குதலையும் நிறுத்தி வச்சிட்றோம் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்லியும் ஈரான் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. உங்களால் ஈரானை அடக்க முடியல அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு என்னங்க வெற்றி அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு, ஈரானில் என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னாரு. சரி, என்னமோ சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல, இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது, எதுக்கு, நான் விதிச்ச கெடு முடியறதுக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக ஈரான் மனசு மாறி பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் நீட்டுற இடத்துல அவங்க கையெழுத்து போடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் ஈரானை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன மனுஷன் அடுத்தது ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க. அதுதான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுடைய வயிற்றுலையும் புளியை கரைச்சிருக்குது. அவர் என்ன சொன்னாரு, ஹார்மோஸ் நீரிணையை நாங்க மூட போறோம்ட்டார். இவ்வளவு நாளா என்ன நடந்திருக்குது, ஹார்மோஸ் நீரிணை மூடித்தான் கிடக்குது. ஈரான் வந்து இந்த வழியா எந்த நாட்டு கப்பல் போனாலும் நாங்க அடிச்சு நவுத்திடுவோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட ஒரு 4-5 நாடுகளுடைய கப்பல்களை தவிர எந்த கப்பலுமே அது வழியாக போக முடியல. இதுதான் உண்மை. மீறி போனால் ஈரானு மிசைல் விட்டு அடிச்சிட்றான், கப்பல் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே அந்த வழியாக கப்பலை விடலை. அப்புறம் தாக்குதலையெல்லாம் நிறுத்துகிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவித்த பிறகு அமெரிக்காவே ட்ரம்ப்பே என்ன சொன்னார், ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸை திறக்கிறதுக்கு ஈரான் ஒத்துக்குச்சுன்ட்டார். ஈரான் ஆனால் பதிலுக்கு என்ன சொல்லுச்சு, அப்படியெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் ஒத்துக்கலை,
ஹார்மோஸ் நீரிணையை நாங்கள் திறக்கிறோம், ஆனால் பல கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இது நாள் வரைக்கும் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த சூழ்நிலையில் திடுதிப்புன்னு ஹார்மோஸ் நீரிணையை நாங்கள் மூடுறோம், யாரையும் அனுமதிக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே. அப்போ ஈரான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குது, என்னன்னா இனிமேல் ஹார்மோஸ் நீரிணை வழியாக எந்த கப்பல் போனாலும் நாங்கள் வரி விதிக்க போகிறோம், டோல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்குது. உலக நாடுகள் எதுவுமே அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டில், அப்படியெல்லாம் நாங்கள் எந்த கப்பலையும் கப்பம் கட்டிட்டு போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம், அப்போ ஈரானுக்கு அமௌண்ட்டை கட்டிவிட்டு அந்த வழியாக கப்பலை விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது, நாங்களே ஹார்மோஸ் நீரிணையை இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் இன்னொரு கேவியட் ஒன்று விட்டுருக்கிறார். அதாவது ஒரு சின்ன இக்கண்ணா வச்சிருக்கிறார். என்னென்னா, ஈரானுடைய போர்ட்டுகளுக்கு, ஈரானுடைய துறைமுகங்களுக்கு வருகிற கப்பல்களை எல்லாம் நாங்கள் தடுப்போம், ஈரானுடைய துறைமுகங்கள்லேருந்து வெளியேற ஒரு கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பிற நாட்டு துறைமுகங்களை நோக்கி வருகிற கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, ட்ரம்ப் பிற நாட்டுக்கு போகிற கப்பல்கள், அதாவது இந்த பக்கம் துபாய்க்கு போகுதா, அந்த பக்கம் யுஏஇயுடைய பிற போர்ட்ஸுக்கு போகுதா, அல்லது அந்த பக்கம் ஒமானுக்கு போகுதா, அல்லது சவுதி அரேபியாவுக்கு போகுதா, அதையெல்லாம் நாங்கள் அனுமதிப்போம், ஆனால் ஈரானுடைய துறைமுகங்கள்லேருந்து போகிற கப்பல்களை வர்ற கப்பல்களை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். ஈரான் என்ன சொல்லுது, எந்த நாட்டு கப்பலையும் நான் விடமாட்டோம்ன்றது. அப்போ ஹார்மோஸ் நீரிணையை ரெண்டு பேரும் சேர்ந்து நீயா நானா போட்டியில் இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இதில் அடிஷ்னலாக இரண்டாவதாக ட்ரம்ப் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை பலரும் கவனிக்க தவறிட்டாங்க. அது என்னன்னா, ஈரானுடைய அனைத்து துறைமுகங்களுக்கும் எந்த கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அங்கேருந்து ஈரானுடைய துறைமுகங்கள்லேருந்து வெளிவருகிற எந்த கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்தியாவுக்கும் பேரிடியாக வரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ஈரானுடைய சாபஹார் துறைமுகம் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஈரானுடைய சாபஹார் துறைமுகத்துக்கும் எந்த கப்பல் போக்குவரத்தும் இருக்க முடியாது அப்படின்னாக்க அது இந்தியாவுக்கு பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயத்தில் இந்த ட்ரம்ப்புடைய அறிவிப்பால் யாருக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னா சீனாவுக்கு தான். ஏன்னா சீனாவுடைய 20% கச்சா எண்ணெய் ஈரானிடமிருந்து தான் வருது. ஈரான் ஏற்றுமதி செய்கிற கச்சா எண்ணெயில் 90% சீனா தான் வாங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் செக் வச்சிருப்பது ஈரானுக்கு மட்டுமல்ல, அது சீனாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் பலரும் சொல்கிறாங்க. ஆனாலும் சீனாவை பொறுத்த வரைக்கும் உலக சர்வதேச விதிகள் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு போக்கில் தான் இருக்குது. எங்கெல்லாம் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் வருதோ அந்த நாடுகளில் இருந்து சீனா வாங்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் யாரும் மறுக்கலாம் முடியாது. உண்மையை சொல்ல போனால் பல கப்பல்கள் தங்களுடைய அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் இல்லையா, அதாவது கப்பலில் கப்பலுடைய பெயர் என்ன, இது என்ன, எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்மிஷனை தொடர்ந்து போடுவாங்க. அது நம்ம ஜிஎஸ்டி சிக்னலில் வர்ற மாதிரி அந்த ரேடார் ஸ்க்ரீனை பார்த்தாலே இந்த கப்பல் இங்கே வருது அப்படிங்கிறது தெரியும். அந்த டிரான்ஸ்மிட்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கப்பல் பேரையே வெளியிடாமல் பல நூறு கப்பல்கள் இன்றைக்கும் கடலில் வலம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட பல கப்பல்கள் வெனிசுலாவிலிருந்து, ஈரான்லேருந்து, மேலும் இது போன்ற பல நாடுகளிடம் கச்சா எண்ணெய் மட்டுமல்ல மேலும் பல பொருட்களை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு போகுது. சீனா எந்த எத்திக்ஸை பற்றும் கவலை இல்லாமல் அந்த கப்பல்கள் மூலமாக கச்சா எண்ணெயெல்லாம் இறக்குமதி செய்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை சீனாவை பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணும், கட்டுப்படுத்தும் அப்படின்னு அவர் நினைச்சார்னா அது தவறு அப்படிங்கிறதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு உலகம் மீண்டும் ஒரு பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டிருக்குது. அடுத்த பல நாட்கள் நமக்கு சோதனை காலம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் விதமாக இன்றைக்கு காலையில் சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயுடைய விலை
மீண்டும் கிடுகிடுன்னு உயர்ந்து $100 தாண்டி ஒரு பேரல் $103 விற்பனையானது. அடுத்த சில நாட்களில் நம்ம ஊர் மட்டுமில்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.